திமுக வீழ்த்திடுறோம். நியாயமா தானே சொல்றேன் நானு. இல்ல அண்ணா திமுக ஓட்டு வேஸ்டா தான் போகுது. அவங்க ஓட்டு எனக்கு நமக்கு போடுங்க, நமக்கு போட்டா திமுக தோல்வி அடையும். அதே போல அரசு ஊழியர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், அரசு ஊழியர்கள் நீங்களும் போன முறை திமுக வரிஞ்சு கட்டிட்டு ஓட்டு போட்டீங்களே, வரிஞ்சு கட்டிட்டு ஓட்டு போட்டாங்க. கிடைச்சது என்ன? பெரிய நாமம், கோவிந்தா கோவிந்தா, பெரிய பெரிய நாமம் போட்டாங்க. என்ன நாமம்? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம், 10 லட்சம் பேரை நிரந்தரமாக்குவோம், 5 லட்சம் புதுசா நாங்க கொண்டு வருவோம். என்னென்னவோ போய் விட்டாங்க. பொய் மூட்டை, இந்த புழுகு மூட்டை. திமுகனா புழுகு மூட்டை. புழுகி 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 தாத்தா நேற்று வந்தார் உதயநிதி ஸ்டாலின். அவரு அவங்க தாத்தா புழுகுறது சொல்றாரு, அவங்க அப்பா புழுகுறது, இவரு புழுகுறது. வாயை திறந்தா பொய் தான், பொய் தான். வாயை திறந்தா பொய் சொல்லி சொல்லி சொல்லியே இன்னொரு அரசு ஊழியர்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த தேர்தலில் திமுகவை தோக்கடிச்சீங்கன்னா அடுத்த மாசமே உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸ்டாலின் பயந்துருவார், ஐயோ தோத்துட்டுமா, உடனே கையெழுத்து போடு, பழைய ஓய்வூதியத்தை போடுன்னு அடுத்த மாசமே உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு என்ன பண்ணணும்? திமுகவை தோக்கடிக்கணும், பாமகவை நீங்க வெற்றி பெற வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைக்கும். என்ன எவ்வளவோ பேசிட்டு இருக்கா, நீங்களும் வெயில நின்றுட்டு இருக்கீங்க. நானும் இன்னும் நிறைய இதெல்லாம் போய் கொளத்தூர் எல்லாம் போயிட்டு அங்க புகழ்ந்தவாடி வரைக்கும் போய் நாளைக்கு சுத்திட்டு இருக்கிறேன். நான் நிச்சயமா நான் வரேன், வெற்றி விழாவுக்கு உறுதியா வரேன். இங்கே நான் பேசுறேன். நானு வேட்பாளர் வேற பகுதியில் போயிருக்கிறாங்க. உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணி அவர்கள், நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், பிரதமர் மோடி அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய வாசன் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர், டிடிவி தினகரன் அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், நம்முடைய பெஸ்ட் ராமசாமி அவர்களும், ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் உள்ளிட்ட